தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோடு நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். குருமூர்த்தி அவர்கள் என்டிடிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அந்த டெல்லி போராட்டத்தில் வந்தவங்க எல்லாம் கிரிமினல்ஸ், அவங்க ஜென்சிகளினுடைய பிரதிநிதியே கிடையாது, அவங்க குற்றவாளிகள், பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால கல்லெல்லாம் கொண்டு வந்து கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை குருமூர்த்தி சொன்னது இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை பற்றி என்ன சொன்னார் அவர்? விஜய் வெற்றியை பற்றி. விஜய் வெற்றியில் அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார். திராவிட இயக்கம் இத்தோடு ஒழிந்தது. என்னங்க விஜய்க்கு கொள்கைன்னு கேட்குறாங்க. கொள்கையே கிடையாது, அதான் சூப்பர் சொல்ல. ஆமாம் ஆமாம் வந்துருந்துச்சா? ஆமாம். கொள்கையை சொல்லி சொல்லி நம்மளும் மூச்சை கொடுத்து பார்த்தோம். இந்துத்துவம் சனாதனத்தை வச்சு திராவிடத்தை வீழ்த்துவோம், ஒன்றும் கதை நடக்கலை. அண்ணாமலை வரைக்கும் பலரும் முயற்சி பண்ணி உருண்டு பார்த்துட்டோம், நடக்கலை. தூக்கிட்டார்ல லாஸ்ட் அட்டம்ப்ட். சீமான் வேற, அவர் வேற பல்ட்டி எல்லாம் அடிச்சாரு. ஆமாம். அப்புறம் சீமான் மேலே வருத்தப்படுறாரு, பாவம் தெரியாதனமா அந்த பையன் இழுத்து விட்டோம், சீமானை விட்டுட்டாங்க. அப்போ இதை வீழ்த்திட்டாருன்னு சந்தோஷப்பட்டார். இதுவும் ஜென்சி தான். ஜென்சின்னா இப்படி இருக்கணுன்றதான் குருமூர்த்தியினுடைய இது. அந்த ஜென்சி என்ன பண்ணுதுன்னா மோடியை திட்டுது, அங்கே போய் கெட்ட வார்த்தையிலே மோடியை திட்டுது. அப்புறம் நான் நாடாளுமன்றத்துக்கு போவேன், தடி அடிக்க அசர மாட்டேன். இது காக்கா கூட்டம், அது மாதிரி கிடையாது இல்லையா? அப்போது அதனால தான் அதன் மேலே அவ்வளவு வன்மம். ஒரே ஏஜ். இந்த ஜென்சின்னு முதல்ல சொல்கிறது தப்பு இல்லை. அவர் அந்த அந்த வேர்டை தான் திரும்ப திரும்ப நானும் சொல்கிறேன். ஜென்சின்றது ஒரு ஏஜ். அந்த ஏஜில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தமிழ் பேசுகிறவன்லேருந்து ஹிந்தி பேசுகிறவன் வரைக்கும் இருக்கிறான், ஆதிக்க சாதியிலேருந்து தலித் வரைக்கும் இருக்கிறான், வசதி படைத்தவன்லேருந்து பரம ஏழை வரைக்கும் இருக்கிறான். எல்லாரையும் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பூரா அவர்களுடைய நலன் ஒன்று, அவர்கள் சிந்திக்கும் முறை ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறதே தப்பு. ஒரு வழக்கத்துக்கு இது வந்துட்டதுனால நம்ம பேசுகிறோம். இப்போ விஜய்க்கு விசில் அடிக்கிறதில்ல அப்பர் மிடில் கிளாஸு ஆதிக்க சாதி எத்தனை பேருங்க? மிஞ்சி போனால் எல்லாம் ஓபிசி எம்பிசி எஸ்சி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை மூஞ்சியை பார்த்தாலே தெரியலையா நமக்கு? அவங்க தான் இல்லையா? அதையும் இதையும் ஐஐடியில் படிக்கிற ஜென்சியும் ஒன்றா? எனக்கு புரியல அது. அதனால் இந்த பிரிவு இருக்குது. இப்போ இந்த பிரிவில் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் கூடினாங்கல்ல, அதில் நீட்டு எழுதினவன் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பர்சன்டேஜில் 10% கூட தேராது. ஆமாம். அப்போது இந்த மோடி ஆட்சியில் அடக்கி வைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள், பல தட்டுகளை சேர்ந்த நடுத்தர வர்க்கம் முதல் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் அத்தனை பேருடைய கோபம் அதில் ஜல்லிக்கட்டு மாதிரிங்க. மாடுபிடியை கண்ணால் கூட பார்க்காதவன் தான் மெரினால் உட்காந்துருந்தான் இல்லையா? மாடுபிடி அவனுக்கு பிரச்சனை, மோடி ஆட்சியின் பலவிதமான கொடுமைகள் அவனுக்கு பிரச்சனை. அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடம் அது. அப்படி தான் அது வந்தது. அதனால தான் அது தர்மேந்திர பிரதானோட நிற்கலை, உடனே மோடிக்கு போயிடுச்சு. அது இங்கே மாடுலேருந்து மோடிக்கு தாவின மாதிரி அங்கே நீட்டிலேருந்து டக்குன்னு மோடிக்கு போயிடுச்சு. அது அந்த மாதிரி சொரணை உள்ள, ஓரளவு விழிப்புணர்வு உள்ள அப்படிப்பட்ட இளைஞர்கள் குருமூர்த்திக்கு ஆகாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ஜின்னு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, அப்படி ஒரு பர்பஸ் இந்த குரூப்புக்கு எந்த பர்பஸும் கிடையாது. பாருங்கள், நீட்டு போராட்டம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆனால் எந்த பர்பஸும் இல்லாத இந்த கூட்டம் அவருக்கு பிடிச்சிருக்குது. அப்போ அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறாருன்னா, ஜென்சிகள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, 40,000 பேர் 50,000 பேர் கோயிலுக்கு யாத்திரை போகக்கூடிய ஜென்சிகள் இருக்கிறாங்க, அவங்க தான் ஜென்சிகள். இது ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இதுதான் அவர்கள் எதை நோக்கி போகிறார்கள், அந்த பிரிவினர் என்ன நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு பயன்படுகிறார்கள் என்பதை பொறுத்து குருமூர்த்தி ஆதரிக்கிறார் அல்ல கோவப்படுறார். அதில் இறுதியாக அவருடைய மனநிலையை நான் அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். 1-to-1 தான் எடுத்திருந்தாங்க, என்டிடிவி தான். அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு பெரும் பதட்ட கொந்தளிப்போடு அவர் பேசினார். பயங்கரமான பதட்டமும் கொந்தளிப்போடு பேசினார். அதை முடிக்கும்போது அந்த ஆங்கரோட சொன்னார், இதை நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன், அதுக்கு கீழே என்னென்ன கமெண்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் குருமூர்த்தியிடம் ஒரு பெரும் பதட்டத்தையும் நடுக்கத்தையும் என்னால் அந்த இன்டர்வியூவில் பார்க்க இல்லை. அந்த பதட்டம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்துருக்குது. இந்த பிரச்சனை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கு ஒரு நாள் முன்னால் இதே ஜந்தர் மந்தர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில்
ஆர்எஸ்எஸ் நடத்துகிற கூட்டத்தில் மோகன் பகவத் பேசுகிறார். அந்த முந்தா நாள் ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தலைமுறையை சேர்ந்தவர்கள்லாம் அப்பா அம்மா சொன்னால் மறுபேச்சு இல்லாமல் கேட்போம். இன்றைய இளம் தலைமுறை மேற்கத்திய மெட்டீரியலிஸ்ட் கல்ச்சருக்கு வந்து பழகிடுச்சு. இதனால் ஒன்று சொன்னால் கேட்க மாட்டேன்றானுங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம புரிந்து கொண்டு பக்குவமாக நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் தலைவர்ன்றதுனால நிதானமாக பேசியிருக்காரு. குருமூர்த்திக்கு டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி கேரளாவில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்கணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தலைவர் பேசியிருக்காரு. அவர் குருமூர்த்தி கேட்டகரியில் வருவார். அவர் குருமூர்த்தி கேட்டகரியில் வருவார். ஆமாம், மோகன் பகவத் தலைவர்ன்றதுனால அடக்கி வாசிக்கிறேன். இல்லை, அதை நிதானமாக செய்யணும், போட்டு தள்ள வேண்டியவங்களாம் பொறுமை. இப்போ அதுதான் லிஸ்ட் எடுத்திருக்காங்கல்ல, 2500 பேர் 2600 பேர் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கு, தனித்தனியாக போடணும். அங்கே கூட்டத்தில் இருந்த மாணவர்களும் முக்கிய மாணவர்களை, ஆமாம், அவங்க அந்த 10-20 நாளும் தொடர்ச்சியாக வந்த மாணவர்களை தான் டார்கெட். எனேபிள்டு கேமராவில் வந்து பதிவு பண்ணி ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் வச்சு அடையாளம் கண்டு ஊராக போய் முக்கியமாக டார்கெட் பண்ணுறாங்க முஸ்லீம்களை. 2200 மாணவர்கள். ஆமாம். அப்புறம் அந்த ஐசா மாணவர்கள், சிபிஎம் இதை சேர்ந்தவர்கள், அவங்கள தான் முதன்மையாக டார்கெட் பண்ணுறாங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது தெளிவாக யாரை முதல்ல அடிக்கணும்னு. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது இல்லை, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது இப்படி தான் பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி ஏதோ ஒரு வழக்கை போட்டு பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஜய் பதவிக்கு கொண்டு வந்த ஜென்சி புரட்சி குருமூர்த்திக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மோடியை கேள்விக்குள்ளாக்குற ஜென்சி புரட்சி அவருக்கு பிடிக்கல என்பதிலிருந்தாவது இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு பாஜக ஆட்சி. அந்த பாஜக ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கறது, பிசிக்கு ஆதரவு கொடுக்கறது, அப்புறம் ஐயுஎம்எல் ஆதரவு கொடுக்கறது, பரிதாபத்துக்குரிய முறையில் சிபிஐ சிபிஎம் தோழர்களும் தட்டு தடுமாறி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிசிகாவும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதை இந்த கணத்திலாவது அதை புரிந்து கொண்டு அவங்க வெளியே வரணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது பாவத்தில் பங்கு. வேறு விஷயங்களில் பங்காக இருக்கலாம். அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அநீதி, மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் திமுகவுக்கு வாங்க, வராமல் எங்கேயாவது போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆட்சியை ஆதரிக்காதீர்கள். இது நீடிக்கின்ற ஒவ்வொரு கணமும் தமிழ்நாட்டுக்கு தீங்கு. ஒரு கட்சின்னா ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும், ரொம்ப புரட்சிகரமாக முற்போக்காக இருக்கணும்லாம் நான் சொல்லலை. பிஜேபி கொள்கையாக இருக்கட்டும், சிவசேனா கொள்கையாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கொள்கையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுட்டு இதான்ப்பா கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேரை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த கொள்கையிலேருந்து மாறி வேறு ஒன்று பேசுனா, அந்த 1000 பேரில் ஒரு 4 பேராவது என்னங்க இதான் கொள்கைன்னு சொன்னீங்க, இப்போ வேறு ஒன்று செய்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலும் பிஜேபி உள்பட எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. இங்கே அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. விஜய் என்பவர் ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் முதலமைச்சராக விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா இல்லையா? போட்டு போடுங்க, அவ்வளோதான். போட்டிங்க, முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போது விஜய்க்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதா அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதுக்கு பெரியார் படம் வச்சுருக்க, அம்பேத்கர் படம் வச்சுருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சாருக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். இதில் இவங்களுக்கு உள்ள சாதகமான அம்சம் என்னென்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டார். அது வந்து வாடகைக்கு எடுத்திருக்காரு கொஞ்சம் பேரை. அவர் பேச வேண்டியதில்லை. யாராவது கேள்வி இப்போ விஜய்க்கு எது நல்லதோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பேசுகிற பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அது வந்து ரசிகர்களுக்கு பேச தெரியாது. அதனால் விசிகா, காங்கிரஸு, ஐயுஎம்எல் இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை ஆதாயம் கூட இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பில் சிபிஐ சிபிஎம் இருக்கிறாங்க. அவங்க கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா ஆதரிக்கிறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, கவர்னர் ஆட்சி வந்திருக்கலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தால் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்படி ஒரு முரணான கருத்து சொல்கிறீங்க? முரணானது இல்லைங்க. இப்போ திரும்ப இவங்க ஆதரிக்கிறதுக்கு இது வந்து சிபிஐ சிபிஎம் சொன்னால் பரவாயில்ல, திமுக உட்பட குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்.
அதனால தான் நாங்கள் இப்படி தானே ஆரம்பிச்சது இது ஆமாம். முதல்ல. இப்போ முதல்ல அப்போவே நான் போட்டுக்கிறேன் வந்தால் வரட்டுமேன்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இருந்தாக்கா என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு மேலேயும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சத்தமே இல்லை, எதிர்ப்பே இல்லை. இப்போ எதிர்ப்பே இல்லை கம்ப்ளீட்டாக. இப்போ ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருந்து வந்தே மாதரம் முதல்ல பாடியிருந்தால் இத்தனை நேரம் தமிழ்நாடு பூரா ரெகுலர் நடக்கும். ஆமாம், கொந்தளிச்சிருக்கும். ஆ, பயங்கர கொந்தளிப்பாக இருந்திருக்கும். கொந்தளிப்பாக இருக்கும். இப்போ அன்புமணி கேட்டதுக்கு தீர்ப்புப்படி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தமிழ்நாடை கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தா இத்தனை நேரம் தமிழ்நாடு பூரா அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி வரிசையான லிஸ்ட்டே எடுத்து ஆமாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு எதுவும் இல்லை என்பது மட்டும் அல்ல, இதை நியாயப்படுத்தி வாதாடுறதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. நேற்று அந்த இதயத்துள்ளாவோ ஒருத்தர் காங்கிரஸ்காரர் இது கரூரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதாவது பகத்சிங் அன்றைக்கு ராஜதுரோகி என்று சொன்னார்கள், அப்புறம் தியாகின்ட்டாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸுக்கு எதிராக நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகள்னாங்க. கார்த்திகை செல்வனுக்கு பொறுக்க முடியல. ஏங்க, அதாவது கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டான்னு நம்ம ஜோக் கேட்டிருக்கோம். அது ரொம்ப கம்மி. இது ஒரு நடிகனை பார்க்க வந்து நசுங்கி செத்தவங்கள பகத்சிங்கோட ஒப்பிட்டு பேசுறதுக்கு எவ்வளவு தடித்தனம் இருந்தால், எவ்வளவு திமிர் இருந்தால், அல்லது எந்த அளவுக்கு வாங்கி தின்றிருந்தா இப்படி பேச முடியும். அதனால் இப்போ இவர்கள் வந்து இதுக்கு என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அது பல ரகம் ஊடகத்தினர். இது உண்மையிலே குடியரசுத் தலைவர் ஆட்சியை விட மோசமான ஒரு மயக்கத்தில் வச்சு இதே இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து ஐயோ போச்சு, இது வந்து அனாவசியமான பீதிங்க. இது இப்போ சொரணை இல்லாத நிலைக்கு தமிழகம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்போ இதை மீட்கிறது தான் கஷ்டம். ரொம்ப முற்றிலும் சொரணையற்ற ஒரு நிலைக்கு யாரும் கத்துறது இல்லை. திமுக உட்காந்து அறிக்கை மட்டும் விட்டுருக்குது, அவ்வளோதான். இப்போ எங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்துக்கு சிபிஎம் வந்து கல்லூரிக்குள்ளே பூந்து கைது பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் நடந்ததில்லை இல்லையா? ஆமாம் ஆமாம். தமிழகம் தழுவிய மாணவர் போராட்டம் வந்திருக்கணும், பெரிய பிரச்சனை ஆயிருக்கணும். ஆனால் அது சும்மா அப்படி கத்துறதோட அது முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? இந்த பால நிலத்தில் அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை குறைஞ்சபட்சம் நடத்தலை அப்படின்னா தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பே இல்லை. ஒன்றும் இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு அருண்ராம் எழுதுகிறாரு, இந்தியாவே போராடுது, தமிழ்நாடு சைலண்டாக கிடக்குன்னு. கேவலமாக இருக்குது, கேட்கவே அசிங்கமாக இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்த அசிங்கமான நிலைமை எப்படி வந்தடைந்தோன்றது தனி ஒரு ஆய்வு. ஆனால் இப்போ இருக்கிறது கேவலமான நிலைமை. இதை வந்து இயல்பு நிலையாக மாற்றுவதற்கான வேலை வந்து நடந்துட்டுருக்குது. உங்களுடைய மொத்த ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. கவர்னர் ஆட்சி வந்திருந்தால் கூட நமக்குள்ளே ஒரு சொரணை இருந்திருக்கும். இது வந்து மரத்து போகிற மாதிரியான ஒரு ஊசி போட்ட மாதிரி, சொரணையே இல்லாத வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே நடக்குது அப்படிங்கிற சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.